அப்பா சிஎஸ்கே போதும் போதுங்க. எவ்வளவு காட்டடிமான நல்லா எடுப்பீங்க. உத்தா பூரா பயலுங்களையும் ஆல்ரவுண்டராகவும் பினிஷராகவும் அள்ளி போட்டு வந்துருவாங்க போலயே. பங்கம் பங்கம் காசி தாத்தாவும் பிளம்மிங்கும் சும்மா செதுக்கிட்டாங்க இந்த ஆக்ஷன். சும்மா வெறியா இருக்கு டீமை பார்க்கவே. ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, எல்லாம் சின்ன பயபுலைகளா எடுக்கிறாங்க. டொமஸ்டிக் வேற ஐபிஎல் வேறன்னு கதருவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா அடிக்க ஆளே இல்ல. போற கிளவனையும் டைரியும் எடுத்து வச்சிருக்கேன்னு இவனுங்கெல்லாம் என்ன பண்ணாலும் கதறிதான் இருப்பானுங்க. பிடிச்ச மேட்ச பாரு, பிடிக்கிறனா மூடிட்டு போடன்னு தட்டி விடுங்க. எஸ்ஆர்எச் சத்தியமா உருப்படவே மாட்டேங்கிறான். காவியாக்கா என்னக்கா இதெல்லாம்? அனிருத்த பாத்துக்க, இதெல்லாம் சரியில்லை. சரி வாங்க, கொண்டு வந்த வெட கோல் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம். அகில் உஸ்தேன் ஃபாரின் ரவீந்திர ஜடேஜா. யோசிக்கவே யோசிக்காதீங்க, தரமான பிக்கு. அது 2 கோடி எல்லாம் ஸ்டீல். பவர் பிளேல மட்டும் பால கையில கொடுத்தீங்கன்னா விக்கெட்டை கலட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்ல. பின்னாடி வந்து சும்மா பெரிய பெரிய சிக்ஸஸா தலைவனால பறக்க விடவும் முடியும். ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ஆல்ரெடி டிஎஸ்கே ஜேஎஸ்கேல இருக்காப்ல, இப்ப சிஎஸ்கேலயும் வந்துட்டாப்ல. வெஸ்ட் இண்டியன் சிஎஸ்கேல நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? யோசிக்கவே யோசிக்காதீங்க, பங்கமான பிக். பிரசாந்த் வீர் ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு 14.20 கோடி ஆயா. அப்பா அப்படின்னா பயபுள்ளியோட ஒருத்தர் என்னவா இருக்கும்? அப்படியே ஜடுபாயோட ஜெராக்ஸ். யூபி லீக் பார்த்தவங்களுக்கு தெரியும். பேட்டிங்ல சும்மா குமா குத்து குத்துறோம். அதுவும் சிக்ஸஸ் எல்லாம் கண்ணா பின்னால பறந்து இருக்குது. பினிஷ் பண்ண முடிய தலைவனால கேம். அதான் ஆல்ரெடி சொன்ன ஜடுபாயோட ஜெராக்ஸ். ஜடுபாய் பவுலிங் போடுற மாதிரியே போடாப்ல. ஜேப்பாக்கோட கண்டிஷனுக்கு தரமான பவுலர். சும்மா ஒரு ஆட்டுறாரா இல்லையான்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸே வேணாம், சின்ன பசங்களை வச்சு போடணும்னு இறங்கியிருக்காங்க சிஎஸ்கே. ரெய்னா வேற சஜஸ்ட் பண்ணிருக்காப்ல. தரமான ஆல்ரவுண்டர். முக்கியமா 19 வயசு தான் ஆகுது பயபுள்ளிக்கு. 14.2 கோடி கொடுத்துட்டு பிளேயிங் லெவல்ல ஆடுவாருன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஆடுவாப்ல ஜடுபாய் பிளேஸ்ல. கார்த்திக் சர்மா லிட்ரலி தடி மண்ண. 19 வயசு தான் ஆகுது பயபுள்ளிக்கும். பால் பேட்ல பட்டா பவுலருக்கு பாடுதா. சத்தியமா முரட்டுத்தனமான ப்ரூட்டல் ஹிட்டிங். பயபுலையும் 14.2 கோடி போயிருக்குன்னா பயபுலியோட ஒர்த் என்னன்னு தெரிய வேணாமா? பயபுலியால விக்கெட் கீப்பிங்கும் பண்ண முடியும். முக்கியமா பினிஷர், ஃபாரின் பினிஷர் கிரீஸ்லாம் எங்களுக்கு வேணாம். சின்ன பசங்களை வச்சு பினிஷ் பண்ணி போல முடிக்க இறங்கியிருக்காங்க போல. ஒர்த் வருமா? ஓடரே டொமஸ்டிக் வேற ஐபிஎல் வேற கமாண்ட் பண்ணி சுத்தின்னு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் என்ன எவனை எடுத்தாலும் இது மாதிரி பண்ணி தான் சுத்தின்னு இருப்பாங்க. கண்டுக்காதீங்க. மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். முக்கியமா ஆப் ஸ்பீடும் போட முடியும். 1.5 crores ஸ்டீல். கரண்டா ஆஸ்திரேலியன் T20 டீமுக்கு பினிஷர் ஆடிட்டு இருக்காப்ல. ஆனா டாப் ஆர்டர்ல தரமான பேட்ஸ்மேன். ஓப்பனிங் வந்து சும்மா கலக்குன்னு கலக்குவாப்ல. கரகர பிளேயர்ல கிடையாது. சும்மா நின்னு கேம கொண்டு போய் முடிப்பாப்ல. தேவைப்பட்டா வான வேடிக்கையை நடத்துவாப்ல. ஆஸ்திரேலியன் டீமே இப்ப பினிஷரா பயபுலை அனுப்புறாங்கன்னா அவரோட ஹிட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. முக்கியமா நம்ம கிட்ட இல்லாத வெரைட்டி ஆப் ஸ்பீட் போட முடியும் தலைவனால. ஓப்பனிங் நமக்கு தரமா தான் இருக்கு. ஒருவேளை செட் ஆகலன்னா ஓப்பனிங் நேரம் அனுப்பிச்சு சொறிவ முடியும். மேக்ஸி இருந்தா கண்டிப்பா மேக்ஸி தான் வந்திருப்பாப்ல. இப்ப அவருக்கு பதிலா மேத்யூ ஷாட் வந்திருக்காப்ல. ஆனா ஒண்ணு குறைச்சல் இல்ல. சிஎஸ்கே உங்களை என்ன நினைச்சிட்டு பங்கா மறுங்க போங்க. ஆமன் கான் ஆல்ரவுண்டர். முக்கியமா பாஸ் பவுலிங்கும் போட முடியும். அதை விட முக்கியமா பவர் ஹிட்டர், பினிஷர். அப்பா சிஎஸ்கே எவ்வளோட ஆல்ரவுண்டர், ஹிட்டர், பினிஷர். அப்பா சிக்ஸ் எல்லாம் சும்மா எங்கேயோ பழக்கம் வரா. இப்பதான் வீடியோ பார்த்துட்டு வரேன். ஆளு சும்மா வாட்ட சாட்டமா இருக்குன்னா பால் தூக்கி எங்கேயோ சொல்லுறடா. அப்பா எனக்கு என்னமோ பயபுலிய பார்க்க பென் கட்டிங் மாதிரியே இருக்கு. உண்மையாவே மொரட்டடி அடிக்கிறான். வேணா போய் வீடியோ கிளிப்ஸ பாருங்க. சிஎஸ்கே பூரா காட்டடி மண்ணு உள்ள எடுத்து போட்டு சுருளான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சஃப்ராஸ் கான் இன்னைக்கு குத்துக்கு எப்படியோ 4-5 கோடி போப்லன்னு நினைச்சேன். ஆன்சர் ஆயிட்டாப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அப்புறம் பார்த்தா நம்பாலே கொண்டு வந்துட்டாங்க 75 லட்சத்துக்கு. அப்பா வேற மாதிரி ஸ்டீல் பை. இன்னைக்கு சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில ஒரு குத்துறான் பாருங்க. ஐயோ வேற மாதிரி பேட்டிங். பயபுலிய டெஸ்ட் பேட்ஸ்மேனா மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். போய் பாருங்க சையத் முஸ்தக் அலி மேட்ச். சரியான ஃபார்ம்ல இருக்கல. T20ல ஸ்மார்ட்ல இப்பதான் ரீசெண்ட் அவர் 100 வேற மும்பைக்காக கலக்கி போட்டு இருக்காப்ல. ஒர்த் பை பிளேயிங் லெவல்ல இல்லைனா கூட பேக்கப்காக தரமான பை. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தான் நம்மளும் ஜஸ்டிஸ் கேட்க முடியும்? இப்ப இந்த பைபிளையும் சேர்ந்துக்கிச்சு. அதுல மேட் ஹென்ரி திரும்பவும் சிஎஸ்கே வந்து டாப்ல. ஆமாங்க, ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்த நம்ம பைபிள் தான் அது. 2 கோடிக்கு மேட் ஹென்ரிலாம் வேற மாதிரி. அப்பா இவன் பவுலிங்கா நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். 2019 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீமே நாசமாக்கிட்டான் இவன். இப்ப நினைச்சா கூட நடுங்க
ஆகுதுடா அப்பா உன் பவுலிங். உண்மையாவே பயபுலியோட பவுலிங் ஆடுறது இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கும். முஸ்தபிசுர் ரஹ்மானுக்காக 9 கோடி வரைக்கும் போனாங்க. ஆனா பயபுல கிடைக்கல. ஆனா முஸ்தபிசுருக்கு கொஞ்சம் கூட குறைச்சலான ஆள் இல்ல மேட் ஹென்ரி. அதனால 2 கோடி ஸ்டீல். ராகுல் சஹர் லெக் ஸ்பின்னர். எப்படா லெக் ஸ்பின்னர் போய் ஐபிஎல் அன்சோல்ட் ஆக முடியும்? அதான் நாங்க இருக்கல. அதான் 5.2 கோடிக்கு வலிச்சு போட்டு வந்துட்டாங்க. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் RR இல்ல CSK தான் எனக்கு சூட் ஆகும், நான் CSK தான் போகணும்னு ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரீசெண்டா பயபுலியோட பவுலிங் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா மும்பைக்காக பேய் மாதிரி பவுலிங் போடுவோம். அந்த பேய் தான் இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்பா ஒரு டைம்ல மும்பைக்காக பவுலிங் போடுவான் பாருங்க. ஐயோ இந்தியன் டீம்ல ஆனந்தான்டா அவன். உண்மையாவே பயபுல ஒருத்தான ஆட்டக்காரன் பாத்துக்கோங்க. கடைசியா நியூசிலாந்துல இருந்து ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு ஆல்ரவுண்டர் தூக்கின்னு வந்திருக்காங்க. பயபுலைக்கு 22 வயசே தான் ஆகுது. பயபுலைய பத்தி என்ன எதிர் ஒன்னும் தெரியல. ஆனா ஆல்ரவுண்டர் மட்டும் தெரியுது. அடுத்த வீடியோல கிளியரா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஆக்ஷன் முடிஞ்ச கையோட பரபரப்பா பண்ண வேண்டி இருக்கு. அடுத்த வீடியோல ஒரு பிளேயரை பத்தி சும்மா புட்டு வைக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்றீங்க CSK ஃபேன்ஸ்? உங்க CSK ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல லாங் ஃபார்மேட் வீடியோக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஒரு பயம் பார்க்க மாட்டேங்க. அப்புறம் அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற தெய்வங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா.